ஓகேப்பா. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃப்ரூட் பேஸ் கட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஷேப் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கணும். இந்த பேஸ்கட்டோட பேசிக் அந்த இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிட்டு, இதை ஒட்டி இப்படி ஒரு ஓவல் ஷேப் வரையணும். ஓகேவா? இந்த ஓவல் ஷேப் வந்து டபுளாக வரையணும். ஓகேவா? இந்த மாதிரி டபுளாக வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே வரைகிறது இப்படி பெண்டாக வரையணும். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டபுள் லைன். இது வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த பேஸ்கட்டை இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இங்கேயும் வந்துட்டு டபுள் லைன் வர மாதிரி வரைஞ்சிடணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி ரவுண்ட்ஸ் வந்துட்டு கிரேப்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பெரிய ரவுண்ட்ஸு, அப்புறம் ஒரு பெரிய ரவுண்டு, இங்கே வந்து ஒரு பெரிய ஓவல் ஷேப்பு பனானா இருக்கிற மாதிரி, இங்கே வந்துட்டு ஒரு ஆப்பிள் இருக்கிற மாதிரி, அப்புறம் இந்த கிரேப்ஸ் வந்துட்டு ஒரு ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு இருக்கிற மாதிரி வரையணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து பாதி, ஏதாவது ஒன்று ஃபுல்லாக தெரியுதுன்னா, இது வந்து ஃபுல்லாக தெரியுதுன்னா இது பாதி தெரியணும், இது ஃபுல்லாக தெரியுதுன்னா இது பாதி தெரியணும், இது பாதி தெரியணும், இது பாதி தெரியணும். அப்படி இங்கே பாதி, இங்கே பாதி, இப்படி பாதி தான் தெரியணும். ஏன்னா அப்போ தான் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்கிற மாதிரி கரெக்டாக தெரியும். ஓகேவா? அப்புறம் லீஃப் ஷேப் கரெக்டாக வரைஞ்சிட்டு சும்மா இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். இது வந்து இப்படி இங்கே பனானா வந்துட்டு பெண்டாக போட்டுட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த லைனை கரெக்டாக வரைஞ்சிட்டு, அப்புறம் இந்த லைனை கரெக்டாக கொண்டு வந்துட்டு இங்கே போய் இங்கே ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இப்படி இப்படி பெண்டாக போட்டே வரணும். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இங்கே இப்படி ஜாயின் பண்ணி விடணும். அப்போ அது முறுக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிறத இப்படி ஜாயின் பண்ணணும். அப்போ வந்து அந்த பேஸ்கெட் வந்து பின்னி இருக்கிற மாதிரி எல்லாம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த இடம் புரியுதா? அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இப்படி ஒரு பெண்ட் லைன் போட்டு இங்கே கேப் விட்டு இப்படி போடணும். ஓகேவா?
அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குல்ல, இந்த 2 லைனுக்கு இடையில் நடுவில் ஒரு லைன், இப்படி லைனாக வர மாதிரி பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடம் ஷேட் பண்ணால் அதை விட்டுட்டு அடுத்தது இப்படி ஷேடு அப்படி பண்ணணும். இப்போ இது ஷேட் பண்ணியிருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத இங்கே ஷேட் பண்ணணும். புரியுதா? அவ்வளோதான். கிளியரா? ஓகே தானே?